ஈமான் கொண்டு தக்வா செய்யுங்கள் அல்லாஹ் திருமறையை சொல்றான். அப்ப ஈமானும் தக்வாவும் தான் இரண்டும் ஒன்று இணைந்ததுன்னு சொல்லுவோம். ரெண்டு சேர்ந்து இருக்க வேண்டியது. ஈமான் இருந்தாதான் தக்வா வரும். ஈமான் இல்லாத நிலையில நம்மளுக்கு தக்வா வராது. இறை அச்சம்னு சொல்றோம்ல, அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் எப்போ வரும்? நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தாதான் வரும். அல்லாஹு தாலாவை நாம் எங்கோ விளங்கி கொண்டு இங்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், என் மனைவி மக்கள் இருக்கிறார்கள், என் நண்பர் இருக்கிறார் என்று எல்லாரையும் நாம் பார்க்கிறோம், அவர்களோடு இருப்பதாக உணர்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வு இல்லை. அதனால் நண்பர்களே, அல்லாஹ் கூட இருப்பதை உணர வேண்டும். இறைவன் தான் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்கள் பிட நரம்பை விட சமீபமா இருக்கிறேன். ஐந்தாவது கடமை அதாவது ஜக்காத், நான்காவது. ஐந்தாவது கடமை ஹஜ்ஜி. ஜக்காத் நம்முடைய பொருளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய ஏழைகளுடைய காசு உங்க கையில கொடுத்திருக்கிறான். ஏழையுடைய காசு 2.5% உங்க கையில கொடுத்திருக்கிறான். நீங்க வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் அல்லாஹ் உங்களுக்கு ஏழையுடைய காசை சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க பெருமானார். சரி, ஏன் ஏழையுடைய காசை சேர்த்து ஏன் கொடுக்கணும்? அது பிரிச்சு அவங்களுக்கே கொடுத்துடலாமே, நம்ம கையில கொடுத்து எதுக்கு கொடுக்க சொல்லணும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். உண்மையில் நீ ஈமான் உடையவனாக இருந்தா 2.5% என் தேவையை பூர்த்தி செய்யாது. 1,00,000 ரூபாய் 2,500 ரூபாய் என் தேவையை பூர்த்தி செய்யாது. அல்லாஹ் கொடுக்க சொன்னா நான் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஈமான் இருந்தால் நீ கொடுப்பேன்றான். இந்த 2.5% தான் என் தேவையை பூர்த்தி செய்ய நினைச்சால், அதான் சொல்லுவோம், 1,00,000 ரூபாய் இருந்தா 2,500 ரூபாய் கொடுக்கறது பெருசா தெரியாது. 10 லட்சம் ரூபாய் இருந்தா 25,000 ரூபாய் கொடுக்கணுமா, உங்களுக்கு என்ன வரும்? அதனால்தான் அல்லாஹு தாலா ஏழைகளின் காசை நம் கையில் கொடுக்க வைத்தான். அடுத்த ஹஜ்ஜு. ஹஜ்ஜு என்பது நம்மையும் பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாவத்தை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இழப்புன்னு சொல்லுவோம். அதாவது நாம் ஒன்றை இழந்தால்தான் அதுக்கு பேர் இபாதத். நாம் ஒன்றை இழந்தால்தான் அதுக்கு பேர் இபாதத். வணக்கம்னு சொல்றோம் பாத்தீங்களா? தொழுக, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு வாங்க சொன்ன உடனே நம்ம வேலையை விட்டு போறோம், அதை இழந்தே ஆக வேண்டும். என்ன வேலை இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு போனா பள்ளிவாசலுக்கு. அப்போ நம்முடைய நேரத்தை இழக்க வேண்டும். இங்கு நம்முடைய பசியையும் பட்டினையும் நாம் இருந்து நோன்பிலே நம்முடைய சுகத்தை இழக்க வேண்டும். நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, இப்ப சாப்பிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் தஆலா எனக்காக வேண்டி பட்டினி கிடக்க சொல்லிட்டான், தாகித்திருக்க சொல்லிட்டான். அப்ப நம்முடைய நஃப்ஸை விட்டு கொடுப்பதற்கு பேர் தான் இபாதத். ஜகாத் பொருளை கொடுக்கணும். ஹஜ்ஜு நம்முடைய வீட்டையும் நம்முடைய உத்தியோகத்தையும் நம்முடைய நாட்டையும் விட்டு போறதுக்கு பேர் ஹஜ்ஜு. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் செய்யணும், எல்லாவற்றையும் விட்டு விட்டு இறைவனுக்காக வேண்டி போக வேண்டும். அதுக்கு பேர் தான் ஹஜ்ஜு. சில பேர் பாத்தீங்கன்னா குண்டு செட்டுல குதிரை ஓட்டுறான்வாங்க. கடையை விட்டா வீடு, வீடை விட்டா கடை. அவர் போகவே மாட்டார், எங்குமே எந்த ஊருக்கும் போக மாட்டார். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய காலங்களில் நீ விட்டு சென்றே ஆக வேண்டும். நீ ஹஜ்ஜு செய்யணும்னு சொன்னான். ஐந்தாவது கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், என் காலமெல்லாம் நான் இங்கதான் கடந்திருக்கிறேன், இந்த ஏரியா விட்டு கூட நான் வெளியே போனதில்லை என்று சொன்னாலும் ஹஜ் என்ற அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ நாட்டை விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் ஃபஸ்ல் செய்யணும். அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜி, உன்னதமான ஹஜ்ஜை நிறைவேற்ற இருக்கிறீர்கள். ஆசை வரணும், முதல்ல அதுதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வசதி வாய்ப்புடையவர்கள் கூட ஹஜ்ஜி செய்வதற்கு தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருஷம் போலாம், அடுத்த வருஷம் போலாம். ஏதாவது ஒரு காரணம் முன்னாடி வந்துடும். காரணம் மூத்து வர வரைக்கும் காரணம் இருக்கதான் செய்யும். இது காரண உலகம் இது. அதனால இதற்காக வேண்டி அதற்காக வேண்டி தள்ளி போட்டோம்னு சொன்ன அன்பர்களே, நல்ல விஷயங்களை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நல்ல விஷயங்களை தள்ளி போடாதீங்க, நல்ல விஷயங்களை தள்ளி போடாதீங்க. வசாரிஉ இலல் கைராத், நன்மையான விஷயங்களை விரைந்து செய்யுங்கள். 2 ரக்காத்து தொழுவணும்னு சிந்தனை வந்துச்சுன்னா சரி, ஒரு அரை மணி நேரம் பொறுத்து தொழுவே நினைக்க கூடாதான். அதுக்குள்ளேயே ஷைத்தான் ஏதாவது ஒரு வேலையை போட்டு நம்மளை தொலை விடாம ஆக்கிடுவான். அந்த எண்ணம் வந்தவுடன் தக்பீர் கட்டிடணும். ஒரு 5 ஜுஸு ஓதலாம், சரி ஒரு 2 ஆயத்தா ஒரு 5 ஓதலான்னு சொல்லி சிந்தனை வந்தால், 2-3 5 ஓதலான்னு சிந்தனை வந்தா உடனே குர்ஆன் எடுத்து உட்கார்ந்துடணும். இல்ல நம்ம அப்புறமா செஞ்சு ஓதிக்கலாம்,
இந்த வேலையை முடிச்சுட்டு ஓதலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு ஓதலாம்னா ஓதுற நசீபே கிடைக்காமல் போயிடும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாரியு இலல் கைராத், நன்மையான விஷயங்களில் விரைந்து செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ஹஜ்ஜையும் சில பேர் அப்படிதான் காலம் தாழ்த்துகிறார்கள், அவர்களுக்கு கடமையான பிறகும் காலம் தாழ்த்துகிறார்கள். நண்பர்களே, அல்லாஹ் ஹைராக்கணும், அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத் செய்ய வேண்டும். ஆசை வரணும். ஒரு கிராமவாசியாக நைஜீரியான்னு சொல்லுவோம், எல்லாமே கருப்பர்கள், நைஜீரியா. அதுல ஒரு கிராமம், ஒரு 30-40 வீடுகள் தான் இருக்குது. அங்க ஒருத்தர் அப்பாவியான மனுஷன், அந்த ஆண் ஹஜ்ஜை பத்தி கேட்ட பிறகு, ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி கேட்ட பிறகு, மக்கா மதீனாவுடைய சிறப்புகளை கேட்ட பிறகு ஒரு 6 ஆலிம்ஸா பயான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உபதேசத்தை கேட்டதிலிருந்து அவருக்கு ரொம்ப ஆசை, நான் ஹஜ்ஜுக்கு போகணும், அதாவது மக்கா மதீனாவை பார்க்கணுன்ற ஆசை, ஹஜ்ஜுக்கு போகணுன்ற ஆசை வந்துடுச்சு. பட் ஆனா அவருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. அதனால பிளைட் பறந்தாலே, யாரெல்லாம் இந்த பிளைட்ல என்னை எப்ப கூட்டு போவேன் என்று அவர் பேசுவார் அல்லாட்ட. இப்படி இருந்த மன்னிச்சேன். திடீர்னு ஒரு நாள் அவரு காட்டுல விறகு வெட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு டீம், ஒரு 4-5 பேரு, அவங்க ஒரு ஆர்டிக்கல், அந்த கிராமத்தை பத்தி ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக வேண்டி ட்ரோனை பறக்க விட்டுருக்காங்க மேல. அந்த ட்ரோன் பறந்து வீடியோ எடுத்துட்டு இருக்குது. இவங்க ஆர்டிக்கல் எழுதுறாங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கிராமம் இப்படி இருக்குது, 30-40 வீடுகள் தான் இருக்குது, இப்படி ஒரு காட்டுல ஒரு வீடு, ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரோனு கட்டுப்பாட்டை மீறி அது மரத்துல போய் இடிச்சு இவர் கையில, இவருடைய பக்கத்துல விழுந்துருச்சு. அவர் கையில எடுத்து வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அதை. அப்ப அந்த 4 பேர் வந்துட்டாங்க, 4-5 பேர் வந்துட்டு, இது எங்களுடைய தான், என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், எப்படியாச்சும் என்ன இதுல கூட்டு போய் எனக்கு மக்கா மதீனா கொண்டு விட்டுருங்கன்றாரு. அதாவது மேல பறக்கும் போது பார்த்தாரு, மேல பறக்கிற பிளைட் நம்ம சின்னதா தெரியுதுங்களா, இதுவும் ஒரு சின்னதா தானே இருக்குது, இதுதான் நம்ம கூட்டு போவோம்னு நினைச்சுக்கிட்டாரு அவரு. அதனால எப்படியாச்சும் என்னை கூட்டு போய் மக்கா மதீனால கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அப்பாவித்தனமாக அவரிடம் கேட்கிறார். அந்த மனிதனுடைய அப்பாவித்தனத்தையும் அந்த மனிதனுடைய அந்த ஆசையை பார்த்த மக்கள், சரி இப்படி இருக்கிறாரு இந்த மனுஷன், பாவம், நம்மளால உதவி செய்ய முடிஞ்சா நம்ம கூட ஹஜ்ஜுக்கு அனுப்பலாம், அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு நம்மள்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவரை வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்து, இந்த மனுஷர் இப்படி சொல்றாரு, நல்ல தனவந்தர்கள், பணக்காரர், வசதி படைத்தவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இவருடைய அந்த ஹஜ்ஜுடைய ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியால வந்தவன அதை துருக்கி மன்னர் அதை பார்த்து அவருடைய குடும்பத்துக்கே ஹஜ்ஜுக்காக வேண்டியான எல்லா செலவுகளையும் செய்து கூட்டு போயிருக்கிறார். பாருங்க, எண்ணம் தான் முக்கியம், ஆசை உள்ளத்தில் இருந்தால் போதும். எங்க ஊர்ல 2000த்துல ஒரு நல்லடியார், ஒரு இறைநேசரவங்க, பெரியவங்க, அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போனதுனால எங்க முஹல்லால கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஏன்னா அவங்க பெரியவங்க போறாங்க, அவங்களோட போறது பெரிய பாக்கியம். அதனால நம்ம போவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 பேர் ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. இதுல அது பேர் என்ன, ஹஜ் கமிட்டியில. அந்த காலத்துல ஹஜ் கமிட்டி எல்லாம் போட்டா உடனே கிடைச்சிடும், இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இந்த குளிக்கு போறது எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது, அதனால போறதுக்கே ஆள் கிடையாது. அப்போ அந்த எங்க முஹல்லால உள்ள முஅஸ்ஸின், அவர் பேர் கலீல் பாய், அவரு என்ன செஞ்சாருன்னா, நானும் ஹஜ்ஜுக்கு வரேன்டார். எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணோம், ஏற்பாடு பண்ணோம், ஹஜ் கமிட்டியில் நம்ம இது இப்ப நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் பள்ளிவாசல்ல. ஏன்னா 50 பேர் போறதுனால பள்ளிவாசல்ல தான் எல்லாமே நடக்குது. அதனால இவர் என்ன பண்றாரு, அந்த பணக்கார ஒருத்தர், வசதியான வாய்ப்பு உள்ள ஒருத்தர், அவர்கிட்ட போய் எப்படியாச்சும் என்னையும் ஹஜ்ஜு கூட்டு போங்க அப்படின்னாரு. எப்பா ஹஜ்ஜுலாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லப்பா, 1 லட்சம் ரூபாய் வேணும். அந்த காலத்துல பெரிய காசு 1 லட்சம்ன்றது. 1 லட்சம் ரூபாய் ஹஜ் கமிட்டியில போறதா இருந்தா 75,000 ரூபாய் எடுத்துப்பாங்க. 25,000 ரூபாய் அங்க போய் இறங்கினவனா கையில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அந்த காலத்துல. அவர்கிட்ட இப்ப 1 லட்சம் ஆகும்பா, நீ எல்லாம் போக முடியாதுன்னு சொன்னது. இல்ல, நான் எப்படியும் போய் ஆகணும், நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காசு கொடுத்துறேன், எனக்காக நீங்க பொறுப்பேத்துக்குங்க அப்படின்னா. என்னப்பா திடீர்னு பொறுப்பேத்துக்கு சொல்றாரு, 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு இவரு. சரி இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. மறுநாள் 25,000 எடுத்துட்டு கையில கொடுத்துட்டாரு. 25,000 எடுத்துட்டு கையில கொடுத்துட்டாரு. என்னை எப்படியாச்சும் கூட்டு போங்க பாவா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன், எனக்கு ஆசை வந்துச்சு, அவங்களோட போகணும், பெரியவங்களோட போகணும், இவ்வளவு முதல்ல 50 பேர் போறீங்க, அவங்களும் நான் சேர்ந்து போகணும்னு சொல்லிட்டு காசை கையில கொடுத்துட்டாரு.
அதுக்கு பிறகு அவர் பார்த்தா இவருடைய ஆர்வத்தை பார்த்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து இன்ஷால்லா இவர் 25 ரூபா கொடுத்துருக்கிறாரு, கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா நம்ம போட்டு கூட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஹஜ்ஜுக்கு. அவருக்கு பொம்பளை பிள்ளை வேற இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்க எல்லாமே. எல்லாரும் சொன்னாங்க, எப்பா நீ காசை சேர்த்து வச்சு பிள்ளைய கரை சேர்க்க பாருப்பா, உனக்கு ஹஜ்ஜு கடமையே இல்லை அப்படின்னாங்க. அவர் கேட்கவே இல்லை, எனக்கு அல்லாஹ் கொடுப்பான்ட்டார். இந்த ஆசையை அல்லாஹ் கொடுத்தான், என் பெண் பிள்ளையை சிறப்பான முறையில் கல்யாணம் முடிக்கிறதுக்கும் அல்லாஹ் கொடுப்பான்ட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அல்லாஹ் ஃபஸில் செய்ய வேண்டும். இது அல்லாஹுடைய அனுக்கரணை, கிருபை, கருணை இல்லை என்றால் அந்த மக்கா நகரத்து மண்ணையும் மதினா நகரத்து மண்ணையும் நாம் தொட்டு முத்தமிடும் பாக்கியம் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ஃபஸில், கிருபை வேண்டும். அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். தக்வா ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஆர்வமும் ஆசையும் இருக்கணும் ஹஜ்ஜுக்கு போகணும்னு. முத்தகியாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் அங்கே நீங்க போய் பாவ காரியங்கள், பாவமான செயல்கள் செய்யாதீர்கள்ன்றாங்க. வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், அங்க போய் பாவம் செய்யாதீங்க. பரிசுத்தமான இடம், புனிதமான இடம், அந்த இடத்துக்கு போய் பாவம் செய்யாதீங்க. பாவ எண்ணங்களை கலைந்து விடுங்கள், பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள்ன்றா. பாவமான பேச்சுகளை பேசாதீர்கள், ஹராமான பேச்சு நம்முடைய வாயிலிருந்து வந்துடக்கூடாது. 4 பேரை பத்தி புறம் பேசிவிடக்கூடாது. அங்க போய் ஒரு ஹாஜ பத்தி புறம் பேசக்கூடாது. இங்கேயே புறம் பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு புனிதமான இடத்துக்கு போய் இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அந்த இடத்துக்கு போய் நாமும் மற்ற ஹாஜிகளை பத்தி புறம் பேசி கடைசியில நாம் பாவியாக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். வலா ஜிதால ஃபில் ஹஜ்ன்றான். ஹஜ்ஜிலே நீங்கள் சண்டையிடாதீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா பல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூட இடத்துல நமக்கு அசௌகரியங்கள் கண்டிப்பாக நடக்கதான் செய்யும். அசௌகரியங்கள் இருக்கும். அதை நாம் சபுரோடு நாம் கையாள வேண்டும். கோவப்பற்றக்கூடாது. ஹாஜியின் மீது கோவப்பட்டு பேசுறது நிறைய அது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சண்டையிடாதீர்கள்ன்றாங்க. தக்வாவை பேணும், இறை எச்சத்தை பேண வேண்டும். ஒருத்தர் ஒரு தஞ்சாவூர் ஜில்லாக்காரவர், அவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு அந்த காலத்துல இது வேறனா ஹஜ் கமிட்டி தான் ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஒரு 40 பேர் போறாங்க, கூட்டு போறாரு அவரு அந்த டிராவல்ஸ்ல. அந்த ஊருக்காரர் தான் அவர் என்ன சமையல் செய்வார். அவரு பாபா இந்த மாதிரி என்னுடைய கொம்பர் காரியம் வச்சிருக்கிறேன், நான் எப்படி ஒரு வருஷத்துல திருமணம் முடிச்சு ஆகணும், இந்த வாட்டி ஹஜ்ஜுக்கு என்னை சமையலுக்கு கூட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்படியா சரி அப்படின்னு அந்த டிராவல்ஸ்காரு இவரை சமைச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கு சாப்பாடெல்லாம். சார் அப்ப இவரையா கூப்பிட்டு போயிடலான்னு கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போனாங்க, ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸில்ல ஹஜ்ஜுடைய கிரியைகள்லாம் செய்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு மக்காவில் ஒரு ஓரமா உட்காந்துட்டு எழுந்து வரும்போது பார்த்தா காலில் ஏதோ தட்டுப்பட்டுச்சு. என்னன்னா பார்த்தா ஒரு பெரிய பர்ஸ் இருக்கு, பர்ஸ் கிடக்குது. திறந்து பார்த்தா அதுல ஃபுல்லா திரகங்கள் கட்டுக்கட்டா இருக்கு. கட்டுக்கட்டா திரகம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரஹமத்துன்னு நினைச்சுக்கிட்டாரு அவர். புரியுதுங்களா? என்னடா இது, இன்னொருத்தர் காசை நம்ம எடுத்துட்டோமே என்ன வரல. பார்த்தா நிறைய, அது கொஞ்சம் காசு இருந்தா பரவாயில்ல, ஏழை ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராவது ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க, இல்ல கடமையான சில பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவரு கட்டுக்கட்டா இருக்குது அதுல பணம். இவ்வளவு காசு வச்சிருக்காங்கன்னா கோடீஸ்வரா தான் இருப்பான். அதனால இது நமக்கு விட்டு கொடுத்தா மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு அவர் தூக்கிட்டாரு. பரிசை தூக்கிட்டு வந்துட்டாரு. மனைவி கிட்ட இந்த மாதிரி செய்தியை சொல்றாரு. சொன்னோன்னு பார்த்தா அவ்வளவு கட்டு பணம், அப்படியே திரகங்கள். அவங்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ் இது நமக்கு ஹராமானது. யாருடைய ஹாஜியுடைய காசு பணம் தெரியல, அவர் வயிறு எரிஞ்சா நமக்கு முசீபத்தா போயிடும். அது இந்த இடத்துல அந்த பாவம் செய்யக்கூடாது. முதல்ல கொடுத்துட்டு வாங்கன்ற. இப்ப இது அல்லாஹ்வா நமக்கு கொடுத்ததுன்றாரு இவரு. நம்ம ஏழைப்பட்டவங்க கஷ்டப்படுறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம ஹஜ்ஜி செய்யாம வந்தோம், ஹஜ்ஜி செய்யறது சிதும செய்ய வந்திருக்கிறோம். அல்லாஹ்வா நமக்கு கொடுத்தான், அதையே நீ வாழன்றன்னா அவர் சொல்லிட்டாங்க. அவங்க நல்ல பிள்ளை, நல்ல பொம்பளை. அவங்க அல்லாஹ் ஷரியத்துக்கு நாம மாறு செய்யக்கூடாது, இது ஹராமான காசு, திருடுறது ஹராமு, நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, இந்த மாதிரி புனிதமான இடத்துல செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அவரும் நேரா வந்தாரு. அங்க உள்ள சாதிம்கள்ட்ட கொடுத்துட்டாரு அந்த பரிசை. அவர் இவருடைய நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, இந்த மனுஷனுடைய போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த மனுஷன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு, அந்த கோடீஸ்வரர் கொடுத்தாச்சு. கொடுத்தவொடனே அவர் என்ன பண்ணாரு, யாரு இந்த மனுஷன், இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறான், ஒருத்தன் காசு கிடைச்சா யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க, இவர் கொண்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு போன் பண்ணி, நீங்க எங்க பாபா இருக்கிறீங்க, இந்த பாபு கிட்ட வாங்க, ஒவ்வொரு பாபுடைய நம்பர் போட்டுருக்கும், இந்த பாபு கிட்ட வாங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்தார். வந்த உடனே என்ன செய்றீங்க, நீங்க என்ன ஹஜ்ஜு கடமையாகி வந்திருக்கீங்களா, என்ன எதுன்னு கேட்கும் போது அவர் சொல்றா, இல்ல பாவா நான் ரொம்ப ஏழைப்பட்டவன்,
நான் வந்து ஒவ்வொரு காரியத்துக்காண்டி சாப்பாடாக்கிறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு அப்படியான்னு கேட்டு, உன் பிள்ளையுடைய முழு செலவு என்னுடையது தான்ட்டார். உன்னுடைய உள்ள கல்யாணத்துக்கு நீ எந்த இத மண்டபத்துலனா வை, எவ்வளவு பேருக்கு வேணா சோறு வை, ஊருக்கே சோறு கொடுத்தாலும் சரி, அது ஏன் செலவுட்டார். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. திருமறையில் அல்லாஹ் சொல்றான், யார் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ, அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அரியாபுரத்திலிருந்து ரிஸ்க் கொடுக்கிறேன். அதனால் அன்பர்களே, நாம் ஹஜ்ஜுடைய காரியங்கள் கிரியைகள் செய்யும் போது நாம அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வகையில் நடந்து கொள்ள வேண்டும். அங்கே நாம் பாவ காரியங்கள் செய்யக்கூடாது, தக்வாவை பேண வேண்டும். இறையச்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹு தாலா அந்த புனித இடத்தை நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். மலேசியால சில இடங்கள் இருக்குது, அதாவது ஹஜ்ஜில், அதாவது காபாலையும் மக்காவிலையும் மதீனாவிலையும், அந்த இடங்கள்ல நாம துவா கேட்டா உடனே கபூல் ஆயிடும். நம்ம துவா கேட்டா உடனே கபூல் ஆயிடும். மலேசியால 2 தம்பதி, அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பொம்பளைக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர்னா ஹார்ட் கிட்ட கேன்சர். அதனால டாக்டர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம உடம்பு ரொம்ப டீல் ஆயிட்டு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கடைசி ஆசை, எனக்கு உம்ரா கூட்டு போங்க, அந்த புனிதமான இடத்த பார்த்துட்டு நான் மூத்தா போயிடுறேன், எனக்கு உம்ரா கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் கணவர் வந்து நம்ம மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாரு. ஒரு 40 நாள் தங்கி இருந்தாங்க. இருந்து எல்லா இடங்கள்லயும் அவங்க துவா கேட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இது வந்த பிறகு திரும்ப 2வது போய் டெஸ்ட் பண்றாங்க. இந்த ஹார்ட் பக்கத்துல இந்த கேன்சர் காணும்ன்றான் டாக்டர். இந்த கிணத்தை காணும்னா பாருங்க, அந்த மாதிரி ஹார்ட் பக்கத்துல இருந்த கேன்சர் எங்க போச்சுன்னு தெரியலன்றான், காணும்ன்றான் டாக்டர். என்ன செஞ்சீங்க, எங்க போய் ஆபரேஷன் பண்ணீங்க கேட்கறான். எங்க போய் நீங்க ஆபரேஷன், எங்கேயோ லண்டன்லயோ எங்கேயோ போய் நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டியன்றாரு டாக்டர். அப்பதான் அந்த பெண் சொன்னாங்க, நான் எங்கேயும் போய் ஆபரேஷன் பண்ணல, என் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஆபரேஷன் பண்ணான். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஆலிம் பயான் செஞ்சாங்க. இந்த இடத்துல நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான், கபூலாக்கலாம். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லாமல் கபூலாகக்கூடிய இடங்கள் இருக்கிறது என்று நான் ஆலிமுடைய வாயில நான் அந்த பயானு கேட்டேன். அதனால் அந்தந்த இடத்தில் இருந்து நான் கண்ணீர் வடித்து என் பிள்ளைகளுக்காக கேட்டேன், யா அல்லாஹ் என் பிள்ளைகளுக்காக எனக்கு உயிரை கொடு, பிச்சை கொடு என்று நான் கேட்டேன். அல்லாஹ் என்னுடைய கேன்சரை ஆபரேஷன் செய்து எடுத்து விட்டான். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்வான இடம் அது. நாம் என்ன நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நிறைவேற்றிய தீருவான். ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், ஈமான் முக்கியம். யா அய்யுஹல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹா, நீங்கள் அமல் செய்வது பெருசல்ல, ஈமானுடன் அமல் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீங்கள் அமல் செய்யுங்கள். அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே சுவனத்துக்கு அது செல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த அமல் எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் பதில் செய்ய வேண்டும். நேரம் ஆயிடுச்சு. அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் அவர்கள் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் எந்தெந்த ஊர்களில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்தையும் சலாமத்தையும் சரீர சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் அருள் புரிந்து அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கிரைகள் செய்யும் போது, அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்யும் போது எந்த தடையும் இல்லாமல் ஆஃபிய சலாமத்துடன் செய்யும் நசீபை அல்லாஹ் தஆலா எல்லா ஹாஜிமார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. எந்த சிரமம் இல்லாமல் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா இவருடைய குடும்பத்தார்களுக்கும், எத்தனை பேர் ஹஜ் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. எந்த சிரமமும் இல்லாமல் லேசான முறையிலே ஆஃபிய சலாமத்தான முறையிலே ஹஜ்ஜே மப்ரூராக மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். வாஹிரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. अब दुआ टाइम है।